அது காசிப்பட்டணம் அப்படிங்கிற ஒரு ஊரு. அந்த ஊர்ல பாண்டுரங்கனுடைய வீடு. அவன் ரொம்பவும் ஏழை. ஒரு நாள் காலையில பாண்டுரங்கனும் அவனுடைய மனைவியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, வீட்ல பூஜையும் புரஸ்காரமும் பண்ணிக்கிட்டு இருந்தா வயிறு நிறையுமா? சமையல் அறையில போய் பாருங்க, நம்ம வீட்டு எலிங்களும் மெலிஞ்சுதான் போயிருக்கு. என் பிள்ளைங்கள பாருங்க, பசியால அவங்க எப்படி தவிக்கிறாங்கன்னு. சாந்தா, கோவப்படாத. அந்த கடவுள் நம்மளை இப்போ சோதிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பரமசிவனுடைய தயவு இருந்தா போதும், நம்ம வாழ்க்கைய இப்போதைக்கு வாழ்ந்துக்கலாம். கஞ்சி காய்ச்சி குடிக்கிறதுக்கு வீட்டுல ஒரு கைப்பிடி அரிசி கூட இல்லைங்க. நீங்க என்னமோ எல்லாருக்கும் எப்பவுமே தான தர்மம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கையில இருக்கிற எல்லாத்தையுமே ஊருக்காரங்களுக்காகவே தான தர்மம் பண்ணிட்டீங்க. வீட்டை பத்தி யோசிக்காம ஊரை பத்தி யோசிக்கிறவங்களோட வீட்டு நிலைமை இப்படிதான் இருக்கும். நம்ம கிட்ட இருந்ததெல்லாம் என்னாச்சு? நீங்க தானே தான தர்மம் பண்ணி அழிச்சிங்க. ஆனா இப்போ நம்ம வீட்டுல சாப்பிட கஞ்சி கூட இல்லையே. இப்படியே இருந்துச்சுன்னா என்ன பண்றது? செஞ்ச புண்ணியம் எங்கேயும் போகாது சாந்தா. மற்றவங்களுக்கு உதவி செய்ய தான் இந்த மனித ஜென்மம். பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனா நாம செஞ்ச உதவி எப்பவும் எங்கேயும் போகாது. உங்ககிட்ட இருக்கிற புண்ணியம் இன்னைக்கே நம்மள காப்பாத்துங்க. நான் சொல்றத கேளுங்க. நம்ம ஊர்ல ஒரு வட்டி வியாபாரி ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வித்தியாசமான ஆசைகள் இருக்கு. மத்தவங்க செஞ்ச புண்ணியத்தை அவரு வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலா அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை கொடுப்பாராம். நீங்க உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் புண்ணியத்தை வித்து நமக்காக கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வரீங்களா? என்னது, புண்ணியத்தை விற்க சொல்றியா? இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ஏன் உன் வாயில வருது? புண்ணியத்தை விற்க அது ஒன்றும் பொருள் இல்லை. அது நம்ம ஆன்மாவுக்கு சம்மந்தப்பட்டது. என்னோட புண்ணியத்தை விற்க எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இப்படி சொன்னா எப்படிங்க? வீட்டுல பசங்க எல்லாரும் பசியால தவிக்கிறாங்க. அவங்க உசுர காப்பாத்தவாவது நீங்க ஏதாவது பண்ணி ஆகணும்ல. உங்களுக்கு உங்க பிள்ளைங்க மேல பாசம் இருந்தா தயவு செஞ்சு அந்த வியாபாரிய போய் சந்திச்சுட்டு வாங்க. நீங்க எத்தனையோ நல்லது செஞ்சிருக்கீங்க. அந்த புண்ணியத்துல கொஞ்சம் புண்ணியத்தையாவது அவருக்கு வித்துட்டு வாங்க. அதுல என்ன வருமானம் வருதோ அதுல வீட்டை பாத்துக்கலாம். சரி சாந்தா, நீ சொல்ற. பிள்ளைங்க பட்டினியா இருக்கிறத என்னால பார்க்க முடியல. அதனால என்கிட்ட இருக்கிற புண்ணியத்தை நான் வித்துட்டு வரேன். ஆனா இந்த செயலை செய்யறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. கவலைப்படாதீங்க. போற வழியில உங்களுக்கு பசி எடுக்கும். சாப்பிடுறதுக்கு வீட்டுல இருக்கிற கொஞ்சம் சாப்பாடை கட்டி கொடுக்கறேன். வழியில பசிச்சா சாப்பிடுங்க. பார்த்து பேரம் பேசுங்க. நல்லபடியா நல்ல விலைக்கு புண்ணியத்தை வித்துருங்க. சரி, கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நான் கிளம்புறேன். அப்பனே சிவனே, நீதான் வழி. பாண்டுரங்க காட்டு வழியில நடந்து போய்கிட்டு இருக்கும் போது மதிய நேரம் வெயில் அதிகமா இருந்துச்சு. அப்பா, வெயில் இப்படி அடிக்குதே. காலெல்லாம் நெருப்பா கொழுந்து விட்டு எரியற மாதிரி இருக்கு. எப்படியும் மதியம் ஆயிடுச்சு. அந்த மரத்து நிழல்ல உட்காந்து சாந்தமா கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு போறேன். பாண்டுரங்க ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து மனைவி கட்டி கொடுத்த சாப்பாட பிரிச்சு வச்சான். அப்பதான் ஒரு நாயும் அதோட 3 குழந்தைங்களும் கூட பாண்டுரங்கன் கிட்ட வந்துச்சு. அடடா, எங்கிருந்து தாயே வர? உன் கூட 3 குழந்தையையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்கியா? சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? உன்னை பார்த்தாலே தெரியுது. அதான் எலும்பெல்லாம் வெளியில தெரியுதே. உன்னோட பசியை விட என் பசி ஒன்றும் பெருசு இல்லை. என்கிட்ட இருக்கிற சாப்பாட்டுல கொஞ்சம் கொடுக்கறேன், எடுத்துக்கோ, வா. பாண்டுரங்க கொஞ்சம் சாப்பாட கொடுத்தான். உடனே அந்த நாய் ஒரு நொடியில அத சாப்பிட்டுச்சு. ஐயோ, ரொம்ப பசியில இருக்க போலையே தாயே. ஒரு நொடியில சாப்பிட்டுட்டியே. பாவம், உன் பிள்ளைங்களும் உன் பக்கமா பாக்கறாங்க. என் வயிறு காஞ்சாலும் பரவாயில்ல தாயே. மிச்சம் இருக்கிற சாப்பாட்டையும் உனக்கே கொடுக்கறேன். இந்தாங்க, இந்த சாப்பாட்டை பொறுமையா சாப்பிடுங்க. பாண்டுரங்க மிச்சம் இருக்கிற சாப்பாட்டையும் நாய்களுக்கே போட்டுட்டான். அதுங்க சந்தோஷமா சாப்பிட்டுச்சுங்க. எனக்கு எப்படியும் பக்கத்துல இருக்கிற குளத்துல தண்ணி இருக்கு. அந்த தண்ணிய குடிச்சு என் வயித்த நிரப்பிக்கிறேன். இன்னைக்கு இந்த வாயில்லாத ஜீவன்களோட பசிய தீர்த்ததால என் மனசு நிம்மதியா இருக்கு. பாண்டுரங்க பட்டணத்துக்கு போய் அந்த வட்டி வியாபாரியோட வீட்டுக்கு போனான். அந்த வியாபாரி அவரை மரியாதையா வரவழைச்சான். வாங்கய்யா, வாங்க. உங்களை பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டு இருக்கேன். உங்களை மாதிரி ஒருத்தர் என்னோட வீட்டுக்கு வந்ததுக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். வாங்கய்யா, வந்து இப்படி உக்காருங்க. ஐயா, கும்பிடுறேங்க ஐயா. நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நீங்க ஏதோ வியாபாரம் செய்யறதா நான் கேள்விப்பட்டேன்.
ஐயா, நான் என்னோட புண்ணியத்தை உங்ககிட்ட விற்க வந்திருக்கேன். தயவு பண்ணி என் நிலைமைய நீங்க புரிஞ்சுக்கணும். ஓஹோ, என்னை பொறுத்த வரைக்கும் இது சந்தோஷமான விஷயம்தான். நீங்க இந்த ஊருக்காகவும் நாட்டுக்காகவும் நிறைய தியாகங்களை செஞ்சிருக்கீங்க. உங்ககிட்ட இருக்கிற புண்ணியத்தை வாங்கிக்கணும் அப்படின்னா நான் உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். தயவு செஞ்சு நீங்க ஒரு நிமிஷம் இங்க உக்காந்துக்கிட்டு இருங்க. நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். வட்டி வியாபாரி வீட்டுக்குள்ள போய் அவனுடைய மனைவிய பார்த்து, தேவி, வெளியில யாரு வந்திருக்காங்க தெரியுமா? காசியை சேர்ந்த புண்ணியவான் பாண்டுரங்கையா வந்திருக்காரு. அவரு நம்ம ஊருக்காகவும் நாட்டுக்காகவும் நிறைய யாகங்களை செஞ்சவரு. அவர்கிட்ட இருக்கிற புண்ணியத்தை நமக்கு விற்க வந்திருக்காரு. அவர்கிட்ட இருந்து எந்த புண்ணியத்தை வாங்குறதுன்னு எனக்கு தெரியல. உனக்கு தெரிஞ்சா சொல்ல. ஒரு நிமிஷம் இருங்க, நான் கண்ணை மூடிக்கிட்டு எந்த புண்ணியத்தை வாங்குறதுன்னு சொல்றேன். அதுக்கப்புறமா அந்த புண்ணியத்தை வாங்கிக்கோங்க. இங்க பாருங்க, அவரு சாதாரண மனுஷன் இல்ல. இத்தனை நாளா அவரு சேர்த்து வச்ச புண்ணியத்தை விட இன்னைக்கு அவரு செஞ்சிருக்கிற ஒரு விஷயத்தினால கிடைச்ச புண்ணியம் தான் ரொம்ப பெருசுங்க. இன்னைக்கா? அப்படி என்ன செஞ்சாரு இன்னைக்கு? எல்லா சொத்தையும் இழந்து சாப்பிட கூட வழி இல்லாத நிலைமையில இருக்காரு. இன்னைக்கு அவரு ரொம்ப பசியோட இருக்கும்போதும் கூட பட்னியா எதிர்க்க வந்து நின்ன நாய்க்கும் நாயோட 3 குட்டிங்களுக்கும் அவருக்கு வச்சிருந்த சாப்பாட அவரு தானம் பண்ணிருக்காரு. அது மூலமா அவருக்கு அளவுக்கு அதிகமான புண்ணியமே கிடைச்சிருக்கு. நீங்க அவர்கிட்ட இந்த வேற எந்த புண்ணியத்தையும் வாங்காதீங்க. இன்னைக்கு அவரு செஞ்ச செயலுக்கு அவருக்கு கிடைச்சிருக்கே புண்ணியம், அந்த புண்ணியம் தான் இருக்கிறதுலே பெருசு. நீங்க அந்த புண்ணியத்தை வாங்கிக்கோங்க. அதுக்கு பதிலா அவரு என்ன கேட்டாலும் அதை கொடுத்துருங்க. அவ்வளோ பெரிய புண்ணியமா அந்த புண்ணியம்? சரி தேவி, நீ சொன்ன மாதிரியே செய்யறேன் அப்படின்னு சொல்லி அந்த வட்டி வியாபாரி பாண்டுரங்கன் கிட்ட போனா. ஐயா, நீங்க தப்பா எடுத்துக்கலனா, நீங்க இது வரைக்கும் யாகம் வளர்த்து செஞ்ச புண்ணியம் எனக்கு வேண்டாம். எனக்கு தேவை இன்னொரு புண்ணியம்தான். என்கிட்ட வேற என்ன புண்ணியங்க ஐயா இருக்கு? ஐயா, நீங்க இன்னைக்கு என் வீட்டுக்கு வர வழியில பசியோட தவிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நாய்க்கும் அதோட குழந்தைகளுக்கும் வயிறார சாப்பாடு போட்டீங்களே, நீங்க சாப்பாடு போட்ட அந்த புண்ணியம் எனக்கு வேணும். நீங்க அதை எனக்கு கொடுங்க. அட, இது உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? சரி, கடவுளோட கருணை. எப்படியும் புண்ணியத்தை விற்க தானே வந்திருக்கேன். அதனால இன்னைக்கு செஞ்ச புண்ணியத்தை உங்களுக்கு விற்கிறேன். என்னுடைய குடும்பத்துக்காக கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா போதும். சந்தோஷங்க ஐயா, உங்க புண்ணியத்துக்கேத்த பலனை நிச்சயமா நான் கொடுக்கறேன். நீங்க அந்த நாய்ங்களுக்கு போட்ட சாப்பாடு எவ்வளவு எடை இருந்துச்சோ அந்த எடைக்கு சமமான தங்கமும் வைரமும் கொடுக்கவா? உணவோட எடைக்கு வைரங்களா? சரிங்க ஐயா, இதுதான் அந்த சிவனோட உத்தரவுனா நான் ஏத்துக்கறேன். வட்டி வியாபாரி வேலைக்காரங்களை கூப்பிட்டு ஒரு பெரிய தராசை கொண்டு வர சொல்லி சொன்னான். அவங்களும் அந்த தராசை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சாங்க. அதுல ஒரு பக்கத்துல பாண்டுரங்க நாய்களுக்கு போட்ட சாப்பாட்டோட அளவை வச்சாங்க. ஐயா, நல்லா பாத்துக்கோங்க. இந்த பக்கம் இருக்கிற தராசுல நீங்க நாய்களுக்கு போட்ட உணவோட எடைக்கு சமமான உணவு இருக்கு. இந்த பக்கம் தராசுல தங்கமும் சுத்தமான வைரமும் முத்துக்களும் இருக்கு. வட்டி வியாபாரி அவன்கிட்ட இருக்கிற நகையை கொண்டு போய் 2வது தராசுல வச்சான். ஆனா அது கொஞ்சம் கூட அசையவே இல்ல. என்ன ஆச்சரியம்! ஒரு பக்கம் கொஞ்சோண்டு உணவு தான் இருக்கு, இன்னொரு பக்கம் பை நிறைய கொட்டின தங்கமும் வைரமும் இருக்கே, சமமாகலையா? சரி, இருக்கட்டும். என்னோட கஜானால இருக்கிற நகைகள் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. வேற எங்கெல்லாம் என்கிட்ட நகைகள் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுங்க. வேலைக்காரங்க அந்த வட்டி வியாபாரியோட வீட்டுல இருக்கிற எல்லா தங்கம் வைரம் ரத்தினக்கல்லு எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த பக்க தராசுல போட்டாலும் கூட அது கொஞ்சம் கூட கீழே இறங்கவே இல்ல. அப்படியே தான் இருந்துச்சு. இத பார்த்து அவங்க எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. ஐயா பாண்டுரங்க ஐயா, உங்க பொண்ணையும் விலை மதிக்க முடியாதது. என்கிட்ட இருக்கிற மொத்த தங்கத்தையும் வைரத்தையும் கொண்டு வந்து போட்டாலும் கூட அந்த புண்ணியத்துக்கு ஈடாகாது. உங்க புண்ணியத்தை வாங்குற அளவுக்கு என்கிட்ட சொத்து இல்ல. சிவனே, என்ன இது ஆச்சரியம்! என் மேல உங்களுக்கு இவ்வளவு கருணையா? பசியோட வந்த நாய்களுக்கு சாப்பாடு போட்டதுக்கு இவ்வளவு புண்ணியமா? இவ்வளவு தங்கமும் இவ்வளவு வைரமும் ஒரு உயிரோட பசிய தீர்த்ததுக்கு ஈடாக முடியாதா? ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் சொன்னதுல இருந்து பின்வாங்குறேன். இவ்வளோ நல்ல புண்ணியத்தை நான் பணத்துக்காக விற்க விரும்பல. வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவளிக்கிறதுல கிடைக்கிற புண்ணியம் எவ்வளோ பெருசுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
இனி இந்த புண்ணியத்தை விற்க மாட்டேன். ஐயா, அது உங்க விருப்பம். உங்களை மாதிரி ஒருத்தரை சந்திச்சதே என்னோட பாக்கியம்தான். தயவு பண்ணி என்னை வாழ்த்திட்டு போங்க. பாண்டுரங்க அங்கிருந்து ரொம்பவும் சந்தோஷமா மனசுல எந்த கஷ்டமும் இல்லாம வீட்டுக்கு கிளம்புனா. ஆனா போற வழியில தான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஐயோயோயோ, புண்ணியத்தை விற்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேனே. ஆனா வீட்டுல என் மனைவி சாந்தம்மா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாளே. இப்ப நான் வெறும் கையை வீசிக்கிட்டு எப்படி போவேன்? அவ கேள்வி கேட்டா நான் என்ன பதில சொல்லுவேன்? இங்க தானே அந்த நாய்களுக்கு சாப்பாடு போட்டேன். இங்க சில கூழாங்கல்லுங்கெல்லாம் இருக்கு. அந்த கூழாங்கல்லுங்களை எடுத்து ஒரு துண்டுல கட்டிக்கிட்டு நான் வீட்டுக்கு போறேன். கோவத்துல இருக்கிற அவ கையில இந்த மூட்டைய வச்சா சந்தோஷப்படுவா. பாண்டுரங்க அங்க இருக்கிற கூழாங்கல்ல எடுத்து அந்த பையில போட்டு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு நேரா வந்துட்டான். அங்க, அப்பாடா வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் நான் காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, அந்த வட்டி வியாபாரி உங்ககிட்ட இருக்கிற எந்த புண்ணியத்தை வாங்கிக்கிட்டு எவ்வளவு பணத்தை கொடுத்தாரு? இதுதான் அந்த பணமா? எங்க அது என் கையில கொடுங்க, அதுல என்ன இருக்குன்னு பாக்குறேன். சாந்தா, என்னை எதுவும் கேட்காத. நான் கொண்டு வந்திருக்கிறதெல்லாம் இதுதான். இதை எடுத்துக்கோ. பாண்டுரங்க அந்த பையன் பொண்டாட்டி கிட்ட கொடுத்துட்டு அவ என்ன சொல்லுவாளோ என்னவோன்ற பயத்துல வீட்டை விட்டு வெளியில வந்து நின்னா. என்ன இவரு பையன் என்கிட்ட கொடுத்துட்டு வெளியில ஓடி போயிட்டாரு? அப்படி இதுல என்ன இருக்கு? நல்ல கனமாதான் இருக்கு. ஒருவேளை ஏதாவது இரும்பு வச்சு கொடுத்துட்டானா அந்த வியாபாரி அப்படின்னு சொல்லி அதை திறந்து பார்க்கும்போது அதுல இருந்தது எல்லாமே தங்கமும் வைரமும் தான். அடடா, என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே. ஏங்க ஏங்க, கொஞ்சம் இங்க வரீங்களா? இதுல சுத்தமான தங்கம், ரத்தினக்கல்லு, வைரக்கல்லு இது எல்லாம் நிறைய இருக்கே அப்படின்னு சொன்னதும் பாண்டுரங்கன் ஆச்சரியமா உள்ள வந்தான். என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? இவ்வளோ விலை மதிக்க முடியாத இந்த வைரத்தை கொண்டு வந்து என் கையில வச்சுட்டு அமைதியா வெளியில போயிட்டீங்க. உங்க புண்ணியத்தை வாங்கிக்கிட்டு இவ்வளோத்தையும் கொடுத்தது அந்த வட்டி வியாபாரியாங்க. இனி நமக்கு எந்த கஷ்டமும் இல்லைங்க. என்னது வைரம் தங்கமா? நான் வெறும் கல்ல கொண்டு வந்து கொடுத்தேன். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க சாந்தா? பொண்டாட்டி அவன் கண்ணு முன்னாடியே அந்த பைய பிரிச்சு காட்டின உடனேயே அவன் அதுல வச்சிருந்தது கூழாங்கல்ல தான். ஆனா இப்ப அதுல தங்கம், வைரம், ரத்தின கற்கள் இருந்துச்சு. அத பார்த்ததும் பாண்டுரங்கனுக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிடுச்சு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சாந்தா, அந்த வியாபாரி கிட்ட என் புண்ணியத்தை நான் விற்கல. அவர்கிட்ட இருந்த தங்கமோ வைரமோ என் புண்ணியத்துக்கு ஈடாகல. அதனால என் புண்ணியத்தை விற்காம வழியில நாய்களுக்கு சாப்பாடு போட்ட இடத்துல இருந்த கல்ல கொண்டு வந்தேன். கடவுளோட கருணையால அந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு போட்ட உணவால நான் கொண்டு வந்த கற்கள் எல்லாமே இப்ப தங்கமும் வைரமுமா மாறி இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை பத்தி புரிஞ்சுக்காம நான் தேவையில்லாம எல்லாம் உங்களை சொல்லி கஷ்டப்படுத்திருக்கேன். நீங்க செஞ்ச புண்ணியத்தை வித்துட்டு வர சொல்லி சொன்னேன். நான் எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்கேன். தயவு செஞ்சு நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரத்தை சொல்லுங்க. அழாத சாந்தா, இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கிட்டோம். நாம செய்யற புண்ணியம் எங்கேயும் போகாது. அந்த புண்ணியத்துக்கான உண்மையான மதிப்பை யாராலையும் தர முடியாது. ஆமாங்க, உண்மைதான். நான் கொடுத்த கொஞ்சம் சாப்பாட பசியோடு இருக்கிற அந்த நாய்க்கு நீங்க கொடுத்தீங்க. அதுக்காக அந்த சிவன் நமக்கு இவ்வளவு செல்வங்களை கொடுத்திருக்காரு. அந்த வாயில்லாத ஜீவனுக்கு போட்ட சாப்பாட்டுக்கே இவ்வளவுனா இதுல இருந்து ஒண்ணு மட்டும் புரியுது. இருக்கிறதுலே பெரிய தானம் அன்னதானம் அப்படின்னு இன்னைக்கு எனக்கு தெரியுதுங்க. சரியா சொன்ன சாந்தா. பசியோட இருக்கிறவங்களுடைய பசியை தீக்கிறத விட பெரிய புண்ணியம் எதுவும் இல்லைன்னு என்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கடவுள் நமக்கு கொடுத்ததை வச்சு பசியோட இருக்கிறவங்களுடைய பசிய இன்னையில இருந்து நாம தான் தீர்த்து வைக்கணும். அப்படி புருஷனும் பொண்டாட்டியும் அவங்க தப்ப புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை எல்லாருக்கும் தானம் செய்யறதுக்காகவே அர்ப்பணிச்சாங்க. அப்படி அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருந்துச்சு.